வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது வார பலன்கள். 5ஆம் தேதி அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை 11ஆம் தேதி வரையில் உள்ள வாரத்தின் பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா, தனாதிபதி புதன் உச்சம் அடைந்து இருக்கிறார். லாபாதிபதி தனாதிபதி. லாபாதிபதி தனஸ்தானத்தில் உச்சமடைகிறார். அது ஒரு சொந்த வீடு, மூலத்திரிகோணம், உச்ச வீடு எல்லாமே தான். அவர் கூட உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியனும் உட்கார்ந்துருக்கார். அப்போ பெரிய லாபம் கிட்டுமா? கிட்டும். அதுலேயும் குறிப்பாக பிஸ்னஸில் இல்லை சில விஷயங்களில் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க, பெரிய அமௌண்ட்டுக்குன்னு வரும். ஆனால் அந்த அமௌண்ட்டு ஈஸியாக வரணும், ஈஸியாக வராது. கொஞ்சம் தடுக்கி வரும். இப்போது ஒரு ரோட்டில் போகிறோம், ஸ்மூத்தாக ரோடு இருந்ததுன்னா வேகமாக போயிடலாம். அங்கங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டு ஏறி இறங்கி போவோம். ஆனால் போயிடும். அது போல தன்மை தான். ஏன் அப்படி சொல்கிறேன்? 8ஆம் இடத்துல இருக்கவே இருக்கார் சனீஸ்வரன், நம்ம ஆள். அவர் அதை பார்க்குறாரு 2ஆம் வீட்டை. அப்போது நடக்கிற விஷயத்தை அவர் கெடுக்க மாட்டார், ஆனால் தாமதப்படுத்துவார். கெடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எப்படி? உங்கள் வாய் உங்களுக்கு சத்ருவாக போகலாம். பொறுமை, நிதானம், இதுதான் உயர்வாக சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் சில நேரங்களில் நிதானம் இழந்த ஒரு பேச்சு, பொறுமை இழந்த ஒரு செயல், இது அஃபெக்ட் பண்ணும். அப்போ நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படும் போது, அதான் சொன்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ், ஸ்பீடாவது பிரேக்கராகுது அடிடா அப்படின்ட்டு ஒரு 80ல் போனீங்கன்னா என்ன ஆகும்? எல்லாம் கழண்டுக்கும், ஸ்ப்ரிங்கெல்லாம் கழண்டு ஆக்சல் உடஞ்சி மூலையில் போய் நிறுத்த வேண்டியது. அப்புறம் கிளப்ப முடியாது வண்டி. ஜாக்கிரதையாக நிதானமாக ஏறி இறங்கி போனீங்கன்னா சேஃபாக போயிடுவீங்க. இதுதான் அதில் இருக்கிற சூட்சமம். அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இதை தான் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. அப்போ பொறுமை நிதானம் இருக்கும்போது நடக்க வேண்டிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு வாரத்தில் நடக்கிறது ஒரு மாதத்தில் நடக்கும், அவ்வளோதான். ஆனால் நிச்சயமாக நல்ல லாபத்தை தரக்கூடிய காலம். உங்கள் பேச்சுக்கள்னால வெற்றிகளும் ஏற்படும். டபுள் எட்ஜட் வெப்பன். அதில் வெற்றியும் ஏற்படும், தோல்வியும் ஏற்படும். அது நம்ம பொறுமையும் நிதானத்தையும் பொறுத்தது, அவ்வளோதான். அதே போல் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மீண்டும் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, லாபம் உண்டு. உனக்கு நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்படும் போது நிறைந்த லாபம் உண்டு. அதே மாதிரி சுபகாரியங்கள் நிகழும். எனக்கு குழந்தை பிறக்கணும், அந்த நேரம் அது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறீங்க, விமனாக இருந்தால், இல்லை ஒரு ஆணாக இருந்தாக மனைவி பிரசவ நேரமாக இருக்கலாம், நல்லபடியாக குழந்தை பிறக்கும். சுபகாரியங்கள்லாம் வீட்டில் நடக்கும். இதெல்லாம் மனதுக்கு சந்தோஷத்தை தரும். இதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் வெற்றியை தரக்கூடிய பாதையில் போகும். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. அதனால் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரையில் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப நல்ல ஒரு காலமாகத்தான் இருக்குது. அஷ்டமத்தில் சனி இருக்கிற ஒரு டேஞ்சரும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ காஷன் கொடுத்தேன். அந்த காஷன் ஒன்றும் பெரிய இது இல்லை. ஹேஸ்டியாக செயல்படக்கூடாது, நிதானமாக செயல்படணும், அவ்வளோதான். பண்ணால் சனியினால் எந்த துன்பமும் இல்லை. ஆனால் சில விஷயங்கள் நம்ம கையை மீறி கூட இருக்குது. அது எது கையை மீறி இருக்குது? ஆனால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். பெரியவங்களுடைய ஹெல்த்து, அவங்க வயசு சொல்லுவாங்கல்ல, சின்ன பையன் 17 வயசு கோளாறும்பீங்கள்ல, அதே தான் 70 வயசுக்கு மேலே போன ஆளுக்கும், வயசான அப்பா அம்மாவுக்கும் அந்த வயது கோளாறு தான். அது வேறு வயது கோளாறு, இது வேறு வயது கோளாறு, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் அதில் நீங்கள் கவனமாக செயல்படுங்க. அவங்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படும். மொத்தத்தில் பார்க்கும்போது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் அஷ்டம சனி உங்களை பயப்படுத்துவாங்க, பயப்பட வேண்டாம். இன்ஃபேக்ட் ஃபினான்ஷியல் கெயின்ஸுங்கிறது நல்லாவே இருக்குது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும்.
சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.